நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது IFHRMSல PF பேலன்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் IFHRMSல ஹியூமன் ரிசோர்ஸ் லாகின்ல உள்ளே வந்துக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அட்வான்சஸில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு PF இனிஷியேஷன் என்ட்ரி எம்ப்ளாயி ஐடியை காப்பி பண்ணிவிட்டு எம்ப்ளாயி ஐடியை பேஸ்ட் பண்ணுங்கள். PF இனிஷியேஷன் என்ட்ரியில் கோ கொடுங்க. கீழே எம்ப்ளாயி நேமில் ஆக்ஷன் கொடுங்க. க்ரியேட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அவங்களோட பேசிக் பே சம்பளம் வாங்குகிற எல்லாருக்கும் பேசிக் பே ஓரளவு கரெக்டாக வந்துடும். அட்வான்ஸ் டைப் வித்ட்ராயல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸ் காட்டுது. நமக்கு தேவையானது TPF எய்டட் வித்ட்ராயல் டெம்பரரி அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 59,400 PF பேலன்ஸ் அமௌண்ட் காட்டுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மார்ச் மாதத்துலேருந்து சேலரி IFHRMSல வாங்கிட்டு இருக்கோம். அந்த மார்ச்சுக்கு அப்புறம் உள்ள நம்ம TPF எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுடைய டோட்டல் தான் 59,400 இந்த எம்ப்ளாயிக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம மேனுவலாக லாஸ்ட் மந்த் வரைக்கும் கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். கால்குலேட் பண்ணதில் இந்த 59,400 நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் இவங்களுக்கு வந்து 3,25,000 இப்போ இவங்களுக்கு வருது. இந்த 59,400ங்கிறது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் அவருக்கு பிடித்தம் செய்யப்பட்ட PF அமௌண்ட். இவருக்கு வந்து இப்போ நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணல 3,25,000 வருது. அந்த 3,25,000ல் மைனஸ் 59,400 இதுதான் 2,65,600 தான் அவருடைய பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறது 3,25,000 அப்படிங்கிறது போன மாதம் வரைக்கும் உள்ள அமௌண்ட். இப்போ PF பேலன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி கால் வெப் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கால் வெப் ஐடி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் 2 எலமெண்ட் நேம் இருக்கும். PF நான் வித்ட்ராயபிள், PF வித்ட்ராயபிள் ஓப்பனிங். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே PF வித்ட்ராயபிள் ஓப்பனிங்கில் தான் பண்ண போகிறோம். இப்போ போன மாதம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து 10th செப்டம்பரில் போட்டிருக்கோம். டேட்டை போட்டுக்கோங்க. 1 செப்டம்பர் போடலாம், ப்ராப்ளம் இல்லை. எம்ப்ளாயி ஐடி கொடுத்துக்கோங்க. இப்போ அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு 2,65,600 அது நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆரக்கிளில் போய் அப்டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ப்ளைனாக வருது அப்படின்னா ஒன் டைம் இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்லோட் வந்துடும். சேவ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ளாக் ரோஸ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை கரெக்டான அமௌண்ட்டும் வந்திருக்கலாம், அமௌண்ட் வேரியபிள் இருக்கலாம். ஏன்னா கால்குலேஷன்ஸ் வந்து உடனே போய் பார்த்தோம்னா மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் நாங்கள் போட்ட ஒரு 2-3 எம்ப்ளாய்க்கு இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. எம்ப்ளாய்க்கு மார்னிங் போட்டோம். அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவல் அமௌண்ட் கிரியேட் கொடுத்து போகணும் அப்படின்னா 1,96,900 அப்படிங்கிறது வந்து அவர் மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் PF அமௌண்ட் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரீஃபண்ட் அமௌண்ட் எல்லாம் சேர்ந்த டோட்டல் தான் 1,96,900. இப்போ அவங்களுக்கு நம்ம வித்ட்ராயல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அமௌண்ட் கரெக்டாக வருது. 3,81,885 தான் இவங்களுக்கு உண்டான அமௌண்ட். நாங்கள் மார்னிங் என்ன பண்ணோம், 3,81,885ல் மைனஸ் 1,96,900 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து பார்த்தோம்னா தப்பாக தான் வந்துச்சு. திருப்பி எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி திருப்பியும் அப்டேட் பண்ணேன்.
அப்போ என்ன ஆச்சுன்னா மைனஸில் போயிட்டு -11,000 சம்திங் வந்துச்சு. அது என்னடா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணேன், அவங்க ஆக்சுவல் அமௌண்ட் வந்து 3,81,885 ப்ளஸ் அந்த மைனஸில் போன அமௌண்ட் 11,000 சம்திங் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து ஆட் பண்ணி விட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்தேன். மார்னிங் கொடுத்துட்டு இப்போ நைட்டு உட்காந்து, அதாவது நமக்கு மார்னிங் வந்து சர்வர் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்லோவாக இருக்கும்போது ப்ராசஸிங் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. இப்போ ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கொடுத்தேன், நீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சது. கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன், அமௌண்ட்டு கரெக்டாக வந்துச்சு. நிறைய எம்ப்ளாய்க்கு நான் இதேமாரி கொடுத்துருக்குறோம். ஒரு 6 எம்ப்ளாயி கொடுத்தேன். 6 எம்ப்ளாயில் ஒரு 2 எம்ப்ளாயி தான் இமீடியட்டாக போய் பார்த்தேன், ப்ராப்ளம் வந்துச்சு. அதோட டைம் கொடுத்து பார்த்தா எல்லாருக்குமே கரெக்டாக வேல்யூ வந்துருக்கு. நீங்களும் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். பகல் நேரங்களில் சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பர் அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இவங்களுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் பாருங்கள். 3,18,885க்கு 70% எவ்வளோ வருதுன்னு பார்த்து 2,67,000 சம்திங் வருது. 2,67,500 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எதுவும் இருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். கன்சாலிடேட் அமௌண்ட், ப்ளீஸ் பில் ரெக்வஸ்டட் அமௌண்ட் அப்படின்னு போட்டு நம்ம அதே அமௌண்ட்டை போட்டுருவோம். 2,67,500 போட்டுட்டு பர்பஸ் நம்ம நார்மலாக நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன உதவி தேவையோ அந்த பர்பஸ் ஆஃப் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹையர் எஜுகேஷன், ஏதாவது ஒரு மேரேஜ், இந்த மாரி தான் போட்டுட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி 36 மந்த் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. போட்டுட்டு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கொடுத்துட்டு கீழே அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது வந்து வெரிஃபையர் அப்ரூவல் போயிட்டு அதுக்கப்புறம் பிஎஃப் சேங்ஷன் ஆர்டர், இந்த 3 லெவல் கம்ப்ளீட் ஆகும். பிஎஃப் சேங்ஷன் ஆர்டர்லேயும் அந்த எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த எம்ப்ளாயி நம்பருக்கு ஆக்ஷன் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுங்க. இல்லை அட்வான்ஸ் டைப் செலக்ட் பண்ணுங்கள். எம்ப்ளாயி ரெக்வெஸ்ட் நம்பர் வந்து நம்ம 3 லெவல் சேங்ஷன் ஆர்டரில் முடிச்சா தான் வரும். இப்போ வரல பார்த்தீங்கன்னா 3 லெவல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வரும். அந்த நம்பரை செலக்ட் பண்ணி கொடுங்க. அத்தாரிட்டி நேம் யாரோ உங்களுக்கு யார் நம்பர்கிட்டையும் கொடுத்து இந்த ஆர்டர் நம்பர் மற்ற டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி திருப்பி நீங்கள் ரிவ்யூ கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 லெவல் வெரிஃபையர் அப்ரூவர் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைனான்ஸில் ப்ராசஸில் போயிட்டு பில் ஜென்ரேட் பண்ணணும். இந்த 2 லெவல் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். நன்றி.